ஹாய்! இன்னைக்கு நம்ம கடல மாவு குழம்பு தான் பார்க்க போறோம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேன். கடுகு போட்டுவிட்டேன். கடுகு உடைஞ்சு வந்தோனமே நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 டூ 5 பச்சை மிளகா, வேணா நீங்க ஒரு வர மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வதங்கி வரட்டும். கன்சீவா இருக்கும்போது இந்த கடல மாவு குழம்புலாம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, அளவா சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே அளவுக்கு மீறி சாப்பிட வேணாம். பகல் நேரத்தில சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு நானு 1க்கு 2 நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில வந்து ஆட் பண்ணிக்க போறோம். தக்காளி வந்துட்டு ஃபுல்லா நல்லா வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வெந்திருந்தா போதும். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுள்ளயே கடல மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணீல போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போறேன், கட்டி இல்லாம. இப்போ வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதில ஆட் பண்ணி ஒரு 2, 3 கொதி விட்டு உப்பு பார்த்து நம்ம இறக்கிக்க போறோம். இல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி இல போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு எடுத்துருக்கேன். இட்லிக்கும் சூப்பரா இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.